சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்ட யாதவ சங்கம் இணைந்து நடத்தும் முப்பெரும் விழா அழைப்பிதழ். யாதவ கன்வென்ஷன் சென்டர் திறப்பு விழா. டாக்டர் AR தர்மலிங்கம் யாதவ் பிறந்தநாள் விழா. ARD அறக்கட்டளை சார்பில் நலிந்தோருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா. வரும் மார்ச் 25 செவ்வாய் 5 மணி அளவில் சென்னை நெற்குன்றம் டோல்கேட் அருகில். விழா தலைமை மற்றும் யாதவ கன்வென்ஷன் சென்டர் திறப்பாளர் டாக்டர் AR தர்மலிங்கம் யாதவ். குத்துவிளக்கேற்றி நிகழ்ச்சியை துவங்கி வைப்பவர் திருமதி டி ராணி சங்குபதி தர்மலிங்கம். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை சேப்பாக்கத்தில் ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் மாநிலம் தழுவிய உண்ணாவிரத போராட்டம். பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தல். எங்கள் மீது திணிக்காதே, அமல்படுத்துவேன் என்று சொல்லி ஆட்சி கட்டிய அமர்வை நிறைவேற்று எங்களது கோரிக்கையை, நியாயமான கோரிக்கையை, நீங்கள் ஏற்றுக்கொண்ட கோரிக்கையை. மதுரையில் ரவுடி கிளாமர் காளி கொல்லப்பட்ட சம்பவம். கொலையாளிகளை பிடிக்க 2 தனிப்படைகள் அமைப்பு. கோவை அருகே பிரபல தனியார் பொறியியல் கல்லூரியில் சீனியரை தாக்கிய ஜூனியர் மாணவர்கள். வீடியோ வெளியான நிலையில் 13 மாணவர்களை சஸ்பெண்ட் செய்த நடவடிக்கை. விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் வெளுத்து வாங்கிய கனமழை. 1 மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல். தொடர் மழையால் மணிமுத்தாறு மற்றும் அகஸ்தியர் அருவிகளில் வெள்ளப்பெருக்கு. சுற்றுலா பயணிகள் குளிக்க 2வது நாளாக தடை விதிப்பு. வார விடுமுறையொட்டி கன்னியாகுமரியில் குவிந்த சுற்றுலா பயணிகள். கடற்கரையில் சூரிய உதயத்தை புகைப்படம் மற்றும் செல்ஃபி எடுத்து மகிழ்ச்சி. புதுக்கோட்டை அருகே மது அருந்திவிட்டு பணிக்கு வந்த அரசு பள்ளி தலைமை ஆசிரியர் பணியிடை நீக்கம். 2 மாத ஊதியத்தை நிறுத்தி வைத்தும் மாவட்ட கல்வி அலுவலர் நடவடிக்கை. மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி அருகே பற்றி எறிந்த சரக்கு லாரி. லாரி முற்றிலும் தீக்கு இரையாகிய நிலையில் போலீசார் விசாரணை. காரைக்குடியில் வரி கட்டாத கடை முன் குப்பை தொட்டியை வைத்த மாநகராட்சி நிர்வாகம். மாநகராட்சி அதிகாரிகளின் செயலால் வியாபாரிகள் அதிர்ச்சி. வேலூர் அருகே அதிவேகமாக வந்த பைக் ஆட்டோ மீது மோதி விபத்து. பெண் படுகாயமடைந்த நிலையில் கல்லூரி மாணவரை புரட்டி எடுத்த பொதுமக்கள். ஆட்டோல வந்து இடிச்ச உடனே நம்ம கீழே வந்துச்சா? பெரம்பலூர் அருகே வெறிநாய் கடித்ததில் 6 வயது சிறுவன் படுகாயம். மக்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் நாய்களை பிடிக்க கோரிக்கை. பஞ்சாப் விவசாயிகள் கைது செய்யப்பட்டதை கண்டித்து உசிலம்பட்டியில் விவசாய சங்கத்தினர் போராட்டம். ரயிலை மறிக்க முயன்ற 25க்கும் மேற்பட்டோர் குண்டுகட்டாக கைது.
ஹோலி பண்டிகை முடிந்து திரும்பும் வட மாநிலத்தவர்களால் திருப்பூர் ரயில் நிலையத்தில் கடும் கூட்ட நெரிசல். ரயில்வே போலீசார் தீவிர கண்காணிப்பு. புதுக்கோட்டை மாவட்டம் அன்னவாசல் விருத்தபூரீஸ்வரர் கோயில் திருவிழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி கோலாகலம். களம் காணும் காளைகளை தீரத்துடன் நடக்கும் காளையர்கள். அமைச்சர் விராலிமலை சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் சி விஜயபாஸ்கர் ரொக்க பரிசு, அகரப்பட்டி அண்ணன் சந்திரன் வழங்கும் ரொக்க பரிசு, ரொக்க பரிசு ஒரு ஆள். சூப்பர் மாடுங்க, அருமையான மாடு. மாடு கல்லுப்பட்டி முத்துமுனீஸ்வரருக்கு ஒரு ஆள். சூப்பர் முடி தம்பி, அருமையான மாடு. திருவாரூர் வலங்கைமான் மகா மாரியம்மன் கோயில் திருவிழா கோலாகலம். பாடை காவடி எடுத்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நேர்த்திக்கடன். அண்ணாமலை மாநிலத்திற்கு உண்மையாக இல்லை, அவர் கட்சிக்கு மட்டுமே உண்மையாக இருக்கிறார். கர்நாடக துணை முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் விமர்சனம். காசாவை தொடர்ந்து லெபனான் மீதும் இஸ்ரேல் மீண்டும் தாக்குதல். இஸ்ரேலும் லெபனானும் தங்களின் வாக்குறுதிகளில் உறுதியாக இருக்க வேண்டுமென ஐநா வலியுறுத்தல். நைஜர் நாட்டில் மசூதி மீது பயங்கரவாத தாக்குதல். 44 பேர் உயிரிழப்பு, 13 பேர் படுகாயம். சென்னை சேப்பாக்கத்தில் இன்று சென்னை சூப்பர் கிங்ஸ் மும்பை அணிக்கு இடையே போட்டி. தொடக்க விழாவில் இசை நிகழ்ச்சியை அரங்கேற்றுகிறார் இசையமைப்பாளர் அனிருத். சென்னை மும்பை ஐபிஎல் போட்டியை காண செல்லும் பார்வையாளர்களுக்கு மாநகர பேருந்துகளில் பயணிக்க டிக்கெட் இலவசம். போட்டிக்கான நுழைவு சீட்டை காண்பித்து மெட்ரோவிலும் பயணிக்கவும் ஏற்பாடு. சென்னை கடற்கரை வேளச்சேரி வழித்தடத்தில் 3 சிறப்பு இரவு நேர மின்சார ரயில் சேவைகள் இயக்கம். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியை காண சென்ற ரசிகர்கள் வீடு திரும்ப வசதிக்காக தெற்கு ரயில்வே ஏற்பாடு. ஐபிஎல் போட்டியையொட்டி சென்னை சேப்பாக்கத்தில் மாலை 5 மணி முதல் இரவு 11 மணி வரை போக்குவரத்து மாற்றம். பாஸ் வைத்திருப்பவர்கள் அவர்களுக்காக ஒதுக்கப்பட்ட இடத்தில் வாகனங்களை நிறுத்த போக்குவரத்து துறை போலீசார் அறிவுறுத்தல். ஐபிஎல் தொடரின் இன்றைய ஆட்டத்தில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தை எதிர்கொள்கிறது ராஜஸ்தான் அணி. பலம் வாய்ந்த ஹைதராபாத்தின் அதிரடியை தாக்கு பிடிக்குமா ராஜஸ்தான்? ரசிகர்கள் எதிர்பார்ப்பு. குமுதம் மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ். மின் நுகர்வோர் சேவை மையம். மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9497 9497 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.